நீ ஆடுகளை கடக்கும்போது அவைகள் மேல் கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி வருகிற வழியில் யோர்தான் நதி குறுக்கிட்டது. அந்த யோர்தான் நடப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எந்த அளவுக்கு வெள்ளம் ஒடியிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியின் அருகில் வந்தபோது வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருப்பது பார்த்து திகைத்து கலங்கி போனார்கள். ஏனென்றால் அது அடுப்பு காலம். அப்படித்தான் நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையிலும் வெள்ளம் போல எழும்பி வருவான். ஆனால் நீங்கள் பயப்படாதிருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை பார்த்து வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விபரீதமை கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த யோர்தான் நதியை கடந்து போக கர்த்தர் ஒரு வழியை நாம் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். உடன்படிக்கை பற்றி சுமந்து சொல்கிற ஆசிரியர்கள் யோர்தான் நதியின் கால்களை வைக்க வேண்டும். அவர்கள் கால்களை வைக்கும்போது கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி பிளந்து விடும். அப்பொழுது நீங்கள் அது சுலபமாக கடந்து போகலாம் என்று கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாக கட்டளையிட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆசிரியர்கள் உணவுள்ள கை உள்ளங்காடுகள் யோர்தான் நதியின் பட்டவுடன் கரை புரண்டு ஓடி வந்து கொண்டிருந்த வெள்ளம் அப்படியே ஒரு கோவிலாக நின்று விட்டது. மோசே கடல் தண்ணீர் இரண்டு பக்கமும் பாதில் கவுவது போல் நின்றது. அடுத்து யோசுவாவின் காலத்தில் வாத்து வெள்ளம் ஒரு கோவிலாக நின்றது. அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழியாக கடந்து போனார்கள். அந்த உடன்படிக்கை பற்றிய சுமந்து சேர்ந்த ஆசிரியர்கள் தண்ணீரில் கால்களை வைத்தவுடனே எப்படி அந்த அற்புதம் நடந்தது. உடன்படிக்கை பற்றி என்பது தமிழுடைய பிரச்சனத்தை கொடுக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது சில சமயங்களில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யுத்த காலத்துக்கு கடன் வந்து விட்டது போல் எண்ணி ஆபப்படுத்தி அவர்களை பற்றியே பெறுகள். ஆக தேவை பிரச்சனத்தை கொண்டு வருகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர். ஆமென்.